வணக்கம். நாம மற்றவங்ககிட்ட இருந்து எப்பயுமே புதுசா எதிர்பார்க்குறோம். புது படம், புது பாட்டு, புது மியூசிக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து புதுசு புதுசான வீடியோ, புது புது கான்செப்ட். அதனால உங்களால ரசிச்சு பார்க்க முடியுது. ஏற்கனவே பண்ணதை பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்துதான் ஒத்துக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் இல்லாத ஒரு படம் தான் அடிச்சு பிடிச்சி கீழே வந்து செத்து போற அளவுக்கு போய் ஒரு தேட்டரில் நின்று டிக்கெட் எடுத்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இது வந்து அவங்க மேலேயோ நம்ம மேலேயோ உங்க மேலேயோ தப்பு கிடையாது. அவங்க தேர் இஸ் அ கியூரியாசிட்டி ஃபார் நியூ திங். புது படம் இதுல ஏதோ டிஃப்ரெண்டா நடிச்சிருப்பாப்ல, புது பாட்டு இருக்கு, புது ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு போறோம். சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுது, மேக்ஸிமம் டைம்ஸ் அது நல்லாவே இருக்கு. நீங்க புதுசா ஒருத்தவங்க வந்து ஒரு வீலாக் பண்றப்பயோ இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்றப்பயோ இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாமே ஏதாவது புதுசாக இருந்தாலும் பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, ஸ்னேகாவை அன்னைக்கு எல்லாருமே ரசிச்சு பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்னேகான்னு பேர் வச்சா. அன்னைக்கு ஸ்னேகா இருக்காப்புல, ஆனால் பார்க்கறது இல்லை. பட் தேர் இஸ் எ நியூ ஹீரோயின். நான் என்ன சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? பாருங்க, எல்லாரிடமிருந்து புதுமையையும் புது விஷயத்தையும் எதிர்பார்க்கிற நாம என்ன புதுசா பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர் எடுங்க, நீங்க என்ன புதுசா பண்றீங்க? உங்ககிட்ட என்ன புதுமை இருக்கு? நீங்க ஒரு விஷயத்தை எப்படி புதுசா பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன புது விதமான சிந்தனை இருக்கு? என்ன புது ஊருக்கு போயிருங்க? என்ன புது மனிதர்கள்ட்ட பேசுறீங்க? என்ன புது புக்கை படிச்சுறீங்க? என்ன விதமான புது பிராண்டட் ஷர்ட் இல்லை நார்மலா இது வரைக்கும் போடாத ஒரு சட்டையை போட்டு பார்த்துறீங்க? ரைட். இப்போ வேஷ்டி தான், ஒரு கருப்பு வேஷ்டி கட்டி பார்த்துருக்கியா? இல்லை பச்சை கலர் இருக்கு, மஞ்சள் கலர் இருக்கு, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸ் ஆஃப் வேஸ்டிஸ். அதை பண்ணிருக்கியா? கட்டிருக்கியா? சாப்பாடு தான், அதுல எதுவும் புது வெரைட்டி இருக்கா? சமைச்சிருக்கிறதுல புதுசா சமைச்சிருக்கீங்களா? ரைட். அப்போ இது இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புதுசாக ஒரு கோயில், இதுவரையும் பார்க்காத ஒரு கோயில், இதுவரையும் பார்க்காத ஒரு படம், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு லொக்கேஷன், இதெல்லாம் வாழ்வித்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போ ரஜினி எடுத்துங்களேன், எல்லாத்தையும் விட்டுருங்க, இன்னும் ஒரு பயங்கர ஆக்டிவாக இருக்கலாம். சம்திங் நியூ, புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர், புது ஹீரோயின், புது கருது. அப்போ அவர் புதுசாக பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏன் ரசிப்பவனாவே இருப்போம்? ஒரு புக் எடுத்து நீங்க புதுசாக பண்ணிடுறீங்க, இல்லை என்ன புதுசாக கற்றுக்கிட்டுறீங்க? உங்ககிட்ட இருந்து நீங்க மற்றவங்ககிட்ட இருந்து புதுசாக எதிர்பார்க்கும் போது நீங்க என்ன புதுசாக மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரைட். நீங்க படிக்கிறதுல இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா புதுசா என்ன படிக்கிற மெத்தடை கண்டுபிடிச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன புது டைம்ல திடீர்னு இன்னைக்கு காலையில 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு இல்லை 2 மணிக்கு எழுந்து படிப்பா அப்படின்னு அந்த டைமிங்கை மாத்திரியா? அதே புத்தகத்தை படிக்கிற, அதே புத்தகத்தை தான் படிக்கிறோம், அதை டிஃப்ரெண்டா நோட்ஸ் எழுதி படிப்போம், இல்ல வேற பேப்பர்ல எழுதி படிப்போம், கலர் பேப்பர்ல எழுதி படிப்போம். நீங்க வந்து ப்ளூ கலர் பேப்பர் இருக்கு, கிரீன் கலர் பேப்பர் இருக்கு, அதுல வாங்குவோம், இல்லை பெண்ணை மாத்தி எழுதி பார்ப்போம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரைட். நான் தண்ணி தானே, கொஞ்சம் ஓமம் போட்டு குடிப்போம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு குடிப்போம், கொஞ்சம் துளசி போட்டு கொதிக்க வச்சு குடிப்போம், அதே தண்ணி தான். நீ என்ன புதுசான வேற இருக்கிறதா போயிட போற? அப்படி இல்லை. அப்ப உங்களிடமிருந்து இந்த சமுதாயம் புதுசா ஏதோ எதிர்பார்க்குது. அப்படி நீங்க எதிர்பார்க்கறத கொடுக்கலன்னா நீங்க சர்வைவ் ஆக முடியாது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல இருக்க முடியாது. நீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வாழ வேண்டியது இருக்கும். அதனால நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன புதுசா எதிர்பார்க்குறீங்களோ, அந்த சொசைட்டி கிட்ட இருந்து the same thing from you. நீங்க அந்த அளவுக்கு புதுசா கொடுக்குறீங்களா? மற்றவங்களுக்கு புதுசா இருக்கீங்களா? புது விஷயத்துல செய்யறீங்களா? அப்படிங்கிறது தான் முதல்ல கேள்வி. இதுக்கான பதிலை நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ளே செக் பண்ணி பாருங்க. ரைட். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து புதுசாக தான் சொசைட்டி கொடுக்குறோமா, நம்ம மற்றவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோமா, நம்ம புதுசாக தான் படிக்கிறோமா, புது விஷயங்களை கற்றுக்கிறோமா, புது ட்ரெஸ் போடுறோமா, புதுசாக ஃபீல் பண்ணுறோமா, இன்னைக்கு எழுந்துக்கிற வாட் ஏ டே, அப்பா நான் வெள்ளிக்கிழமை இது வரைக்கும் உலகத்திலே இல்லாத ஒரு ஃப்ரைடே டுடே அப்படின்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இதெல்லாம் பண்ண முடியலைன்னா கூட இதுக்கப்புறம் பண்றதுக்கு ட்ரை பண்ணி, நான் சொல்றது இல்லாத ஒன்று, இது வரைக்கும் படிக்காத ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு நாவல் எடுத்து 10 நிமிஷம் படி, ஒன்றுலாம் பெருசெல்லாம் இல்லை. இட் வில் சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்வியல் வெற்றியை நோக்கி போகுவதற்கான சாத்தியக்கூறுகளை உண்டாகும். எல்லாரும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் அமெரிக்கா போயிட்டு வருவாங்க, சில பேர் குவைத் போயிட்டு வருவாங்க, சில பேர் கொடைக்கானல் போயிட்டு வருவாங்க. இது டூர் மட்டும் கிடையாது தம்பி. நம்மளால முடியல பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரும், பக்கத்துல ஒரு ஓடை, பக்கத்துல ஒரு செடி, ஒரு பூ, அவ்வளவுதான். பெருசா ஒண்ணு நீ 50,000 1 லட்சம் செலவு பண்ணுவோம். ஜீரோ. நிலாவை பாரு, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, ஏதோ ஒன்று பாரு. ரைட். அப்ப புத்தகம் தான், அதுவே கொஞ்சம் புதுசா கொஞ்சம் கிரியேட் பண்ணி சம்திங் விச் இஸ் நியூ, ஏதாவது ஒரு புது விஷயத்தை பாட்டு உன்னை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது உன்னுடைய நியூரான் இருக்குல்ல பிரெயின், அதுக்கு புதுசா ஏதாவது சொல்லி 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 சுறுசுறுப்பா வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீ என்ன இலக்கு வைக்கிறியோ அந்த இலக்கை போய் அடைவதற்கு ஒரு அட்டகாசமான வழியை சூஸ் பண்ணிக்கலாம். நீ அதே மாதிரி 10 மணி அதே மாதிரி பார்த்துன்னா உனக்கே ஒன்று தோணலை, என்னடா அப்படி இல்லை. அதே தான் கொஞ்சம்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா கேளுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எப்படி மாற்றி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். ரைட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.